ஹலோ வைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பொதுவாக என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து இந்த என்கிரேவிங் பற்றி கேட்பாங்க. இப்போ நம்மளது வந்து விபிட் மேட் டூல்ஸ் நம்ம அதிகமாக பயன்படுத்தினதில்லை. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் வந்து பாக்கெட்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து சிங்கிள் லேயராக இருந்தால் கான்டோர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பாக்கெட்டிங்கே எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, டூல், ரைட் கிளிக், கிரியேட் நியூ டூல். நம்ம இப்போ ஒரு எங்கேயோ மில்ல எடுப்போம் 6 வித் 0.2 டிப்பு வி பிட்டுன்னுவாங்க இல்லையா, ஃப்ளோர் டிப்போட இருக்கிறது. இப்போ நம்ம இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா என்ட்ரி மோஷன் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸ்டெப் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுக்க முடியும். ஒரு 5 கொடுக்குறேன். ஃபினிஷிங் வேண்டாம், டெப்த் கட்ஸ் பேஜில் இருக்கட்டும், ஏன்னா நம்ம ஃபுல் டெப்த்துக்கு ஓட்டிக்கலாம். அப்போதான் டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுக்கு தான். நான் என்ன பண்ணேன்னா, பாருங்க, பாக்கெட் ஸ்டாண்டர்ட் வந்து வரல. ஏன் ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, டிராஃப்டிங் ஹரிசான்டல், இதோட வித்து வந்து 3.6 இருக்கு. அப்போ லாஜிக் படி பார்த்தா 3.6ல 6M போகாது. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூல் கணக்கு படி பார்த்தா இந்த இடம் தான் கட்டிங் பாயிண்ட். ஆக்சுவலி இந்த 0.2 தான் என்னது ஃப்ளாட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகுது. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் ஷேப்பு தான், ஆனால் இது பேஸ் பண்ணி ஓடாது. அது எல்லாமே இந்த டயமெட்ரிக்கல் பேஸ் பண்ணி ஓடும். ஏன்னா என்கிரேவிங் ப்ரொஃபைலில் மட்டும்தான் விபிட் மாதிரி எடுத்து. அதனால தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லேட்டஸ்ட்ல வந்து என்கிரேவ் அப்படின்னு ஒரு டூல் பார்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்மளுக்கே தெரில, நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இதை பார்த்தோம். ஸோ என்கிரேவ் கொடுத்துட்டு வழக்கம் போல் விண்டோ செலெக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துடலாம், கிளிக் பண்ணலாம். ஓகே, இதில் டூல் சேம் என்கிரேவிங் டூல் தான் எடுத்திருக்கோம். அப்சல்யூட்டு டாப் ஆஃப் ஸ்டாக் 0, இனிஷியல் டெப்த் வந்து ஒரு -5mm நான் கொடுத்துட்றேன். ஸ்டாக் எல்லாம் எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. ஃபில்டர் ஆன் பண்ணிக்கிறேன். டெப்த் கட்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டெப்த் ஆஃப் கட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கட்ஸாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை வந்து நான் கிளைம்பா கன்வென்ஷனல் வச்சு ரஃப் ஆன் பண்ணிக்கிறேன். ஜிக்ஸாக் இருக்கட்டும், அப்புறம் மாற்றி காமிக்கிறேன். இப்போ இதில் ஸ்டெப் ஒரு டிஸ்டன்ஸில் வந்து எனக்கு 0.2 தான் கீழே ஃப்ளாட்டு, அதனால நான் ஒரு 0.5 கொடுக்குறேன். இதில் ஆன் டாப்பு அட் டெப்த்துன்னு இருக்கும். ஸோ டெப்த்து தான் நான் என்ன பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன். ஸோ ஆன் டாப்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ சும்மா அது வெறும் அந்த ப்ரொஃபைல் மட்டும் இது பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. இதோ இந்த இடத்துல வருது டாப் வியூ. ஸோ இந்த மேலே எம்போஸ் ஆன மாதிரி. இப்போ இதுலேயே வந்து நீங்கள் உள்ளே ஃபுல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஸ்டாக் செட்டப், இதில் வந்து ஆட் ஃப்ரம் பவுண்டிங் பாக்ஸ், இல்லைன்னா ஆட் த்ரூ சாலிட். ஓகே ஓகே, லெட்ஸ் டூ வெரிஃபை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன்னா ப்ளே. ஸோ 5ன்றது ரொம்ப பெருசு, ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம கம்மியாக கொடுப்போம். லைக் வி வில் கிவ் -1 mm, ஒரு mm. 0.2 0.3 தான் படுவாங்க. நம்ம இதை நம்மளோட இதுக்காக என்ன, நம்மளோட ரீஜென்ரேஷன் பர்பஸ்க்காக நம்ம ரீஜென்ரேட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுவோம். உங்களுக்கு இந்த சைடு வந்து அந்த டேப்பரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே எடுத்துரும் உங்களுக்கு நீட்டாக. இதே இதில் வந்து நீங்கள் உள்ள வந்து அட் டெப்த் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் டு எட்ஜ் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொஃபைல் எடுத்துரும். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே இந்த ப்ரொஃபைலோட சென்டர் வரைக்கும் வரும். இல்லை உங்களுக்கு பேரல் டைப்பில் வேண்டாம், எனக்கு வந்து இது ஏரியா மில்லிங் மாதிரியே அந்த மாதிரி ஓடணும் அப்படின்னா இதுலேயே போயிட்டு ரெஃப் பேராமீட்டரில் வந்து பேரல் ஸ்பைரல் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
ஸோ அது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே ரீஜென்ரேட். ஸோ இது எப்படி ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்லாக் ப்ளே அந்த ஏரியாவை ஆஃப்செட் பண்ணி எடுக்கும். நம்மளுக்கும் எட்ஜ் டு எட்ஜ் உங்களுக்கு ஃபுல்லாமே வந்துடும். சைடு வந்து டேப்பர் வால் அது வந்து கட்டரோட ஆங்கிள் என்னவோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கும். ஸோ என்ட்ரி ரேம்ப் பிளஞ்ச் ஆங்கிள் 45 டிகிரி கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா பிளஞ்சிங் கொஞ்சம் சேஃபராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இவ்வளோ டெப்த் நம்ம போக மாட்டோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம். இல்லை இதுலேயே உங்களுக்கு டெப்த் ஆஃப் கட்ஸ் வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு 3 பாசஸாக வேணும் அப்படின்னா ரீஜென்ரேட். ஸோ ஃப்ரண்ட் வியூ, வயர் ஃப்ரேம் வியூ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 இதாக பிரிச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து என்கிரேவிங் டைப் பண்ணுறீங்க இந்த மாதிரினா இதுலேயே போய்க்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லை இதில் வந்து லைனிங் மட்டும்தானா as usual நம்ம கான்டோரில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி இப்போ இந்த லெட்டர் மேலே பண்ண போகிறீங்கன்னா ஒயர் ஃப்ரேம் லெட்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஆர்க் அப்படின்னு இருக்கும். ஆர்க்கை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், அந்த ஆர்க்கோடைய இந்த ரேடியஸ்க்காக வந்துடும், சென்டர் பாயிண்ட்டுக்காக. இல்லை எனக்கு இந்த ஆர்க் மேலேயே வேணும் அப்படின்னா அப்போ இங்கே டாப் ஆஃப் செயின் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டு இதில் இந்த செயின் மோடு வச்சுட்டு இந்த செயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நீங்கள் லெட்டரோட சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ண அந்த செயினுக்கு ஏற்ற மாதிரி அதுவே போய்க்கும் உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ இதையும் நீங்கள் நார்மல் கான்டோர் மூலியமாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். ஸோ சேம் விண்டோஸ் கொடுத்துட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி உள்ள ஒரு கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். வந்துருச்சுன்னா ஜஸ்ட் இதே டூலு கட் பேராமீட்டரில் ஆஃப் வச்சுக்கோங்க, மிடிலாக ரன் ஆகிருக்கு. டெப்த் ஆஃப் கட்ஸ் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, டெப்த் எவ்வளோன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எடுத்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ரன் ஆகிடும். கீப் டூல் டவுன் ஆன் பண்ணக்கூடாது, ஏன்னா கட்டர் வந்து ஒரு பாஸ் முடிஞ்சு நல்லா ரிட்ராக்ட் ஆகிட்டு தான் அடுத்தது போகணும். அதே மாதிரி உங்களோட ஃபைன் டியூனிங்காக நீங்கள் இன்க்ரிமெண்டலாக வைக்கிறது, டாப் ஆஃப் ஸ்டாக் இன்க்ரிமெண்ட்லாம் மாற்றுறது, இதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆர்க் ஃபிட் அப்படின்றது உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஸ்மூத் டிரான்சிஷன்ஸ்க்காக யூஸ் ஆகும். ஸோ மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பாக்கெட் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டூல் பாக்ஸ் தவிர்த்துட்டு நீங்கள் இந்த என்கிரேவிங் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லெட்டர்ஸ்க்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.